பொதுவா நம்ம சமூகத்துல மதம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு உலகத்தை விட்டு ஓடுறது, ஆசைகளை துறக்கிறது அப்படின்னு ஒரு பிம்பம் தான் நம்ம மனசுல பதியும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஒரு சந்நியாசி வாழ்க்கை வாழணும், எதுலயும் ஒட்டாம இருக்கணும்னு தான் பலரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்போ ஒரு கையில காதலோட அடையாளமான புல்லாங்குழல், மறு கையில அழிவை குறிக்கிற சுதர்சன சக்கரம், இப்படி ரத்த களரியான ஒரு போர்க்களத்தோட மையத்துல நின்னுட்டு பகவத்கீதைய போதிக்கிற ஒரு மனுஷன். இவரை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ரைட். இந்த அத்தனை முரண்பாடுகளையும் ஒட்டுமொத்தமா தழுவிக்கிட்ட ஒரு முழுமையான மனிதனை பத்தி தான் நம்மோட இந்த ஆழமான தேடல் இருக்க போகுது. சரியா சொன்னீங்க. நேர்களே, நீங்க இப்போ கேட்க போவது ஏதோ ஒரு சாதாரண புராண கதை கிடையாது. 1970ஆம் ஆண்டு ஜூலை 20 முதல் அக்டோபர் 5 வரைக்கும் மும்பையில இருக்கிற சிசிஐ சேம்பர்ஸ்ல ஓஷோ நிகழ்த்திய மிக ஆழமான உரையாடல்களோட சாராம்சம் இது. குறிப்பா சொல்லணும்னா, கிருஷ்ணா த மேன் அண்ட் இஸ் பிலாசபி அப்படிங்கிற தொடர்ல வர 16வது அத்தியாயத்தோட ஒரு முழுமையான பதிவு இது. ஆமா, ஏன்னா மதங்கள் பொதுவா வாழ்வை மறுத்தன. ஆனா கிருஷ்ணன் வாழ்வை முழுமையாகத் தழுவினான். யுத்தத்திலும் காதலிலும் சரி, குழலிலும் கீதையிலும் சரி, அவன் ஒரே நேரத்துல எல்லாத்துலயும் இருந்தான். அதனாலதான் இது ஏதோ ஒரு கோட்பாட்டை பற்றிய உரை கிடையாது, இது ஒரு முழுமையான மனிதனின் தத்துவம் அப்படின்னு ஓஷோ பதிவு பண்றாரு. சோ வாங்க, கிருஷ்ணனை ஏதோ ஒரு புராண கதாபாத்திரமா தூரத்துல வச்சு பார்க்காம, வாழ்ந்து விடுபட்ட ஒரு சக மனிதனா நேரடியா சந்திப்போம். இதுல வர்ற விஷயங்கள் நிச்சயமா அவங்க சிந்தனையே தூண்டும். இதுல முதல் படியாவே ஓஷோ என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணனை புரிஞ்சுக்க முதல்ல உண்மையான ஆன்மீக அனுபவம்னா என்ன அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேணும்னு சொல்றாரு. அதாவது பல ஆன்மீக அனுபவங்கள் வெறும் மனசின் மாயேன்னு அவர் சொல்றாரா? ஆமா, கரெக்ட். பல நேரங்கள்ல நம்ம மனசு உருவாக்குற அந்த மாயைகளையே நாம ஆன்மீக தரிசனம்னு தப்பா நினைச்சுக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு, அரவிந்தர் சிறையில இருந்தப்போ அவருக்கு கிடைச்சதா சொல்லப்படுற அந்த பிரபலமான கிருஷ்ண தரிசனத்தை எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், அதெப்படி அரவிந்தர் சிறையில தனிமையில இருந்தப்போ அவருக்கு கிருஷ்ணனே நேர்ல காட்சி கொடுத்தாருன்னு ஒரு வரலாற்று பதிவே இருக்கே, அதை எப்படி மனசோட மாயேன்னு ஒரே வார்த்தையில கடந்து போக முடியும்? இங்கதான் நாம கொஞ்சம் லாஜிக்கா யோசிக்கணும். அரவிந்தரோட அந்த ஆன்மீக பயணமே சிறைவாசத்துல கிடைச்ச அந்த தரிசனத்துக்கு பிறகுதான் முழுமையா தொடங்குது இல்லையா? ஆமா. சரி, அப்படி ஒரு உச்சகட்ட பிரபஞ்ச தரிசனமே கிடைச்ச ஒருத்தர் சிறைய விட்டு வெளியே வந்ததும் என்ன செஞ்சிருக்கணும்? ஆனா அவர் நேரா யோகி லேலே அப்படிங்கிற ஒருத்தரை போய் சந்திச்சு அவர்கிட்ட போய் அடிப்படையான தியானத்தை கத்துக்கிறார். ஓ ஆமா, இது கொஞ்சம் இடிக்குது. கிருஷ்ண தர்ஷனமே கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் தேடலுக்கு அங்க வேலையே இல்லையே. சரி, அந்த யோகி லேலே அப்படி என்ன பெரிய தியானத்தை அவருக்கு கத்துக் கொடுத்தார்? அதுதான் சுவாரஸ்யமே. அவர் கத்துக் கொடுத்தது மிக மிக சாதாரணமான ஒரு முறை. அதாவது தன்னுள் எழும் எண்ணங்களை எந்த விமர்சனமும் இல்லாம ஒரு சாட்சியா நின்னு கவனிப்பது. ஓ, அந்த விட்னஸிங்னு சொல்வாங்களே அதுவா? ஆமா, அதேதான். அரவிந்தர் இத வெறும் 3 நாட்கள் தான் பயிற்சி செய்யறார். அந்த 3 நாள்ல எண்ணங்கள் குறையறப்போ அவருக்குள்ள ஒரு பெரிய அமைதி கிடைக்குது. ஆனா அந்த ஆரம்பக்கட்ட அமைதியையே அவர் முழுமையான இலக்கு அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிட்டார். அதாவது ஒரு நீண்ட நெடுதூர பயணத்துல வழியில இளைப்பாறதுக்காக ஒரு சத்திரத்துல தங்குற மாதிரி, அந்த சத்திரத்துல கிடைக்கிற சொகுச பார்த்துட்டு இதுதான் நம்ம ஊருன்னு தப்பா முடிவு பண்ற மாதிரி சொல்றீங்களா? மிகச்சரியான ஒப்பீடு. எண்ணங்களை கவனிப்பது அப்படிங்கிறது தியானத்தோட முதல் படி மட்டும்தான். நீங்க உங்க எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்குள்ள நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிற இன்னொரு புதிய எண்ணம் உருவாகுது. ரைட். அப்போ அங்க பார்ப்பவர் அப்புறம் பார்க்கப்படும் எண்ணங்கள்னு 2 பிரிவு இருக்கு. கரெக்ட். உண்மையான அத்வைத நிலை எப்ப நிகழும்னா, இந்த பார்ப்பவர் பார்க்கப்படுபவர் அப்படிங்கிற 2 பிரிவும் முற்றிலுமா அழிஞ்சு ஒட்டுமொத்தமான ஒரு வெறுமை உருவாகணும். அரவிந்தர் அந்த எல்லைக்குள்ள நுழையவே இல்லையா? அதனாலதான் அவர் சிறையில பார்த்த தரிசனம் தனிமையில தவிச்ச அவரோட மனசு உருவாக்கிய ஒரு கற்பனை பிம்பம்னு ஓஷோ சொல்றாரா? ஆமா, அதத்தான் ஓஷோ ஆணித்தரமா சொல்றாரு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆனா இன்னொரு கேள்வி வருது. அரவிந்தர் மாதிரியான பெரிய அறிஞர்கள் தங்களோட தத்துவங்களை நிரூபிக்க தொடர்ந்து பழங்கால வேதங்கள், உபநிடதங்கள்லேருந்து மேற்கோள்களை காட்டிக்கிட்டே இருக்காங்களே, அது ஏன்? இது ஒரு மிக முக்கியமான உளவியல் சிக்கல். தங்களுக்குள்ள ஒரு புது உண்மை பிறக்கும்போது அதை இது நான் கண்ட உண்மை அப்படின்னு தன்னோட சொந்த அதிகாரத்துல தைரியமா உலகத்துக்கிட்ட சொல்ற துணிவு பலருக்கு இல்ல. ஓ, உலக மக்கள் ஏத்துக்குவாங்களான்னு ஒரு பயம். ஆமா, அந்த அறிவு சார்ந்த பாதுகாப்பின்மைதான் காரணம். அதனால நான் சொல்றதைத்தான் வேதங்களும் சொல்லுது அப்படின்னு சொல்லி தங்களோட சொந்த கருத்துக்களுக்கு ஒரு போலியான அங்கீகாரத்தை தேடிக்கிறாங்க. இதை விளக்க ஓஷோ ஒரு சூப்பரான கதையை சொல்றார். அட,
என்ன கதை அது? ஒரு பிரெஞ்சு சீமாட்டி சீனாவுக்கு சுற்றுலா போறாங்க. அங்க ஒரு பழமையான கடையில இருந்து ஒரு அழகான சீனா ஆஸ்ட்ரிய வாங்குறாங்க. ஓகே. அதோட நிறம் அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சு போகுது. உடனே தன்னோட அரண்மனையில இருக்கிற வரவேற்பறை சுவர்கள் முழுவதையும் அதே நேரத்துல பெயிண்ட் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அந்த ஒரு சின்ன ஆஸ்ட்ரிய நிறத்திலயோ? ஆஹா. நாட்டிலே மிகச்சிறந்த பெயிண்டர்கள்லாம் வர்றாங்க. ஆனா யாருக்கும் அந்த ஆஸ்ட்ரியோட தத்ரூபமான நிறத்தை சுவத்துல கொண்டு வர முடியல. கடைசியா ஒரு பெயிண்டர் வந்து, நான் அந்த அறைய 1 மாசம் முழுசா மூடி வச்சு பெயிண்ட் செய்வேன், யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு நிபந்தனை போடுறார். சீமாட்டியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்களா? 1 மாசம் கழிச்சு அந்த பெயிண்டர் அந்த நிறத்தை கரெக்டா கொண்டு வந்துட்டாரா? 1 மாசம் கழிச்சு கதவு திறக்கப்படுது. சீமாட்டி உள்ள போய் பார்த்தா ஆச்சரியம். அந்த அறையோட சுவர்களும் அந்த சீன ஆஸ்ட்ரியும் 100க்கு 100% ஒரே நிறத்துல கச்சிதமா பொருந்தி இருக்கு. வாவ்! எப்படி அதை செஞ்சார் அவரு? சீமாட்டியும் சந்தோஷப்பட்டு நிறைய சன்மானம் கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா பல வருஷங்கள் கழிச்சு அந்த பெயிண்டர் தன்னோட சுயசரிதையில அந்த ரகசியத்தை எழுதுறார். என்ன ரகசியம்? அவர் என்ன எழுதி இருக்கிறார்னா, நான் முதல்ல அறையோட சுவர்களுக்கு என் இஷ்டப்படி ஒரு சாதாரண நிறத்தை அடிச்சேன். அப்புறம் சீமாட்டியோட அந்த பழமையான சீன ஆஸ்ட்ரிய மேலேயும் அதே நிறத்தை அடிச்சிட்டேன் அப்படின்னு. அட பாவமே! அந்த ஆஸ்ட்ரியவே பெயிண்ட் பண்ணிட்டாரா? யோசிச்சு பார்த்தா இதே வேலையை தானே பல ஆன்மீக குருக்களும் செய்றாங்க. ஆமா, நீங்களே சொல்லுங்க எப்படின்னு. அதாவது 21ஆம் நூற்றாண்டுல தங்களுக்கு தோணுன சொந்த கருத்துக்களை எழுதிட்டு, அதுக்கு மேல பழங்கால வேதங்களோட நிறத்தை பெயிண்ட் பண்ணி, இது பல்லாயிரம் வருஷ பழமையான உண்மைன்னு நம்ம கிட்ட விக்கிறாங்க. அப்படிதானே? மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது ஒரு அறிவுசார நேர்மையின்மை. உண்மையை கண்டறிஞ்சா சாக்ரட்டிஸ் மாதிரி, மன்சூர் மாதிரி, இது நான் பார்த்த உண்மைன்னு சொந்த அதிகாரத்தில் நிக்கணும். சரி, இப்போ ஒருத்தருக்கு உண்மையிலே ஒரு நேரடி அனுபவம் கிடைச்சிருச்சுனே வச்சுப்போம். அந்த அனுபவத்தை மத்தவங்களுக்கு எப்படி கடத்துறது அப்படிங்கறது அடுத்த பெரிய கேள்வி. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை யோசிக்கும்போது பல வருஷமா எனக்குள்ள இருக்கிற ஒரு லாஜிக் இடிக்கிற கேள்வியை கேட்க தோணுது. குருக்ஷேத்திர போர்க்களத்துல பகவத்கீதை எப்படி பிறந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனா கீதையில மொத்தம் 18 அத்தியாயங்கள், 700 ஸ்லோகங்கள் இருக்கு. இத நாம சும்மா வாசிச்சு முடிக்கவே குறைஞ்சதோ 4 மணி நேரமாவது ஆகும். ஆமா, கண்டிப்பா ஆகும். சண்டையிட தயாராக ரத்தம் கொதிக்க 2 படைகள் நேருக்கு நேர் ஆயுதங்களோடு நிக்கும்போது நடுவுல 4 மணி நேரம் ஒரு நீண்ட தத்துவ கிளாஸ் எடுக்கிறது சாத்தியமா? எதிரி படைகள் என்ன, சரி இவங்க பேசி முடிக்கட்டும்னு ஆயுதத்தை கீழே வச்சுட்டு காத்திருப்பாங்களா? இது ரொம்ப ஆழமான பகுத்தறிவு சார்ந்த ஒரு கேள்வி. ஆனா ஓஷோ இதுக்கு கொடுக்கிற விளக்கம் தத்துவத்தையும் தாண்டி மனித மனதோட உச்சகட்ட சாத்தியங்களை பத்தி பேசுது. அது என்ன சாத்தியம்? அங்க நடந்தது வார்த்தைகளாலான ஒரு சாதாரண வாய்மொழி உரையாடல் அல்ல. அது ஒரு கம்யூனிகேஷன், அதாவது மனங்களுக்கு இடையிலான ஒரு நேரடி அலைவரிசை தொடர்பு. மனங்களுக்கு இடையிலான தொடர்பா? அதாவது டெலிபதி மாதிரி சொல்றீங்களா? வார்த்தைகளே இல்லாம அத்தனை பெரிய தத்துவத்தை எப்படி கடத்த முடியும்? இதை புரிய வைக்க ஓஷோ சுவாமி விவேகானந்தர் ஜெர்மனிக்கு சென்றிருந்தப்போ நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்றாரு. அங்கிருந்த புகழ்பெற்ற அறிஞரான டியூசனை விவேகானந்தர் சந்திக்கிறாரு. ஓகே. ஒரு நாள் டியூசன் ஒரு ஜெர்மன் மொழி புத்தகத்தை ரொம்ப ஆழ்ந்து படிச்சுட்டு இருக்காரு. விவேகானந்தர் அந்த புத்தகத்தை வாங்கி பார்க்க விரும்புறாரு. டியூசன் சிரிச்சுட்டே சொல்றாரு, உங்களுக்கு ஜெர்மன் மொழி தெரியாதே, அதுவும் இல்லாம இதை நான் 15 நாளா படிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவு கடினமான புத்தகம் இதுன்னு சொல்றார். அப்புறம் விவேகானந்தர் என்ன செஞ்சாரு? அவர் அந்த புத்தகத்தை வாங்கி வெறும் 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி கொடுத்து, நான் இந்த புத்தகத்தை முழுமையா உள்வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 1 மணி நேரத்துல ஒரு முழு புத்தகத்தையுமா? அதுவும் முற்றிலும் தெரியாத ஒரு மொழியில? இத டியூசன் கண்டிப்பா நம்பியிருக்க மாட்டாரே. நம்பவே இல்ல. டியூஷன் விவேகானந்தரை சோதிக்கிறதுக்காக அந்த புத்தகத்திலிருந்து மிக கடினமான கேள்விகளை கேட்கிறார். ஆனா விவேகானந்தர் அத்தனை கேள்விகளுக்கும் அந்த புத்தகத்துல இருக்கிறத விட மிக துல்லியமா பதிலளிக்கிறார். அட, மொழி தெரியாம வார்த்தைகளை வாசிக்காம இது எப்படி சாத்தியம்? அதத்தான் டியூஷனும் கேட்டாரு. அதுக்கு விவேகானந்தர் சொன்ன பதில், நாம ஒவ்வொரு வார்த்தையா படிக்கிறது சாதாரண முறை. ஆனா மனதை உச்சகட்டத்துல ஒருமுகப்படுத்தி அந்த புத்தகத்தோட ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் நேரடியா மனசுக்குள்ள ஈர்த்துக்கிறது இன்னொரு முறை. ஓ, அப்போ இதேதான் குருக்ஷேத்திரத்திலயும் நடந்ததா? எக்ஸாக்ட்லி. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வார்த்தைகளால பேசிக்கல. அர்ஜுனன் உடைந்து நின்ற அந்த வினாடியில கிருஷ்ணனோட ஒட்டுமொத்த உணர்வும் அர்ஜுனனுக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி இறங்குச்சு. அந்த பரிமாற்றம் சில நொடிகள்ல கூட நடந்திருக்கலாம். வாவ்! எனக்கு இப்போ ஒரு விஷயம் தோணுது. அதாவது கிருஷ்ணன் ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி மொத்த தத்துவத்தையும் அர்ஜுனனோட மனசுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார்.
அப்புறம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வார்த்தைகளா மாத்துறதுக்கு தான் 700 ஸ்லோகங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படிதானே? சூப்பர். உங்க ஜிப் ஃபைல் உதாரணம் ரொம்ப கச்சிதமா இருக்கு. ஆனா இங்க இன்னொரு லாஜிக் இடிக்குதே. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் போர்க்களத்துல அவங்க மனசுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, ஓகே. ஆனா அரண்மனையில இருந்த சஞ்சயன் எப்படி இதையெல்லாம் திருதராஷ்டிரனுக்கு விளக்குனார்? அவருக்கு எப்படி இந்த ஃபைல் கிடைச்சது? இங்கதான் சஞ்சயனோட பாத்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சஞ்சயனும் அதே மன அலைவரிசையில குருக்ஷேத்திரத்தோட இணைக்கப்பட்டிருந்தார். அவர் வெறும் கண்களால போற பார்க்கல, தன்னோட உள்மனதால பார்த்தார். ஓ, அந்த டெலிபதி கனெக்ஷன் சஞ்சயனுக்கும் இருந்துச்சா? ஆமா. பரிமாறப்பட்ட அந்த மௌனமான உணர்வை சஞ்சயன் உள்வாங்கி அரண்மனையில திருதராஷ்டிரனுக்கு புரியுற மாதிரி வார்த்தைகளா மொழிபெயர்க்கிறார். உணர்வு கடத்தப்பட்டது ஒரு நொடியா இருக்கலாம், ஆனா சஞ்சயன் அதை வார்த்தைகளா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்றதுக்கு பல மணி நேரங்கள் எடுத்திருக்கும். இப்போ அந்த போர்க்கள காட்சி மனசுக்குள்ள ரொம்ப தெளிவா விரியுது. ஓகே, கீதை எப்படி வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட முழுமையான தத்துவமோ, அதே போல கிருஷ்ணனோட வாழ்க்கையும் ஒரு பல பரிமாணங்களை கொண்ட முழுமையான வாழ்வாக இருந்தது அப்படிங்கறது தான் ஓஷோவோட அடுத்த வாதம் இல்லையா? நிச்சயமா. இத புரிஞ்சுக்க நாம கிருஷ்ணனோட ஒன்றுவிட்ட சகோதரரான நேமிநாதரை பத்தி பார்க்கணும். நேமிநாதர் சமண மதத்தோட 22வது தீர்த்தங்கரர். ஓ, அவர் ஒரு சன்னியாசியா? ஆமா, அவர் உலக பற்றுகளை முழுமையா துறந்தவர். அவருக்கு இந்த உலகத்து மேலேயோ உறவுகள் மேலேயோ எந்த ஈடுபாடும் கிடையாது. அப்போ கிருஷ்ணனுக்கும் அவருக்கும் என்ன மாதிரியான உறவு இருந்துச்சு? கிருஷ்ணன் நேமிநாதர் இருக்கிற இடத்துக்கு போகும்போதெல்லாம் அவரை சந்திச்சு மிகுந்த மரியாதை செலுத்துவான். ஆனா நேமிநாதர் ஒருபோதும் கிருஷ்ணனை பார்த்து எப்படி இருக்கிறாய் கிருஷ்ணான்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல. நிஜமாவா? ஒரு நலம் கூட விசாரிக்க மாட்டாரா? மாட்டாரு. ஏன்னா நேமிநாதர் உலக தொடர்புகளை ஒட்டுமொத்தமா துண்டிச்சவர். அவர் ஒரு பரிமாணம் கொண்டவர். ஆனா கிருஷ்ணன் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் பல பரிமாணங்கள் கொண்ட முழுமையான மனிதன். அவனால போர்க்களத்துல சுதர்சன சக்கரத்தை ஏந்தவும் முடியும், அதே கையால நேமிநாதர் கால்ல விழுந்து வணங்கவும் முடியும். ஒரு நிமிஷம் இங்க நான் ஒரு வலுவான முரண்பாட்டை கேட்க விரும்புறேன். பொதுவா நம்ம சமூகம் ஆசைகளை துறந்த சந்நியாசிகளை தான் ரொம்ப உயர்வா பாக்கும். அப்படி பார்த்தா நேமிநாதர் தானே சிறந்தவர். போர் செய்ய தூண்டிய கிருஷ்ணனை எப்படி நேமிநாதரை விட முழுமையானவர்னு சொல்ல முடியும்? இது ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா துறவரம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஒரு பாதி மட்டும்தான். நீங்க காட்டிற்கு போய் அமைதியா இருக்கிறது சுலபம். ஆனா உலகத்தோட மையத்துல அதிகாரத்தோட உச்சியில நின்னுட்டு அத்தனை முரண்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கிறது ரொம்ப கடினம். அதாவது வாழ்க்கையோட அத்தனை விஷயங்களையும் பேலன்ஸ் பண்றது. ஆமா. இன்னொரு விஷயம், போர் அப்படிங்கறத நாம எப்பவுமே ஒரு அழிவா மட்டும்தான் பார்க்கறோம். ஆனா அழிவிலிருந்து தான் புதிய படைப்பு உருவாகுது. ஒரு பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டால்தான் அங்க ஒரு புதிய மாளிகை எழ முடியும். ரைட். புதுசா ஒன்னு வரணும்னா பழையது போகணும். எக்ஸாக்ட்லி. ஓஷோ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். 2ஆம் உலகப் போரில மிக மோசமா பாதிக்கப்பட்டு அழிஞ்சு போன ஜெர்மனியும் ஜப்பானும் அடுத்த 20 வருஷத்துல அடைஞ்ச அசுர வளர்ச்சி உலகையே மிரள வச்சுது. அழிவு அப்படிங்கிறது மனிதனோட உறங்கி கிடக்கிற உச்சகட்ட ஆற்றலை தட்டி எழுப்புது. அப்ப குருக்ஷேத்திர போரும் அப்படிப்பட்டதுதானா? ஆமா. நேமிநாதர் மாதிரி ஆட்கள் அமைதியானவர்கள். ஆனா அவங்களால சமூகத்துல எந்த பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. கிருஷ்ணன் தான் வாழும் சமூகத்தோட உச்சக்கட்ட சாத்தியங்களை தட்டி எழுப்பியவன். அதனாலதான் அவன் முழுமையானவன். அப்போ வாழ்க்கையில ஆக்கம், அழிவு, அரசியல், காதல், துறவரம்னு எல்லாத்தையுமே கிருஷ்ணன் சமமா ஏத்துக்கிட்டான். சரி, இப்படிப்பட்ட ஒரு ஆளை எந்த மத கட்டத்துக்குள்ள நாம வைக்க முடியும்? அவன் ஆஸ்திகனா இல்ல நாஸ்திகனா? கிருஷ்ணனை அப்படி எந்த ஒரு முத்திரைக்குள்ளேயும் அடைக்க முடியாது. இங்க ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நாஸ்திகம் ஆஸ்திகம் அப்படிங்கிற ரெண்டுமே மேலோட்டமான தளத்துல தான் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆனா மிக ஆழமான தளத்துல போய் பார்த்தா மிக கடுமையான ஆஸ்திகமும் மிக கடுமையான நாஸ்திகமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. என்னது? ஆஸ்திகமும் நாஸ்திகமும் ஒன்னா? இதுன புது முரண்பாடா இருக்கு. ரெண்டும் நேர் எதிர்த்துருவங்களாச்சே. கேட்கறதுக்கு அப்படிதான் தோணும். இத புரிஞ்சுக்க புகழ்பெற்ற தத்துவ ஞானியான நீட்சேவை எடுத்துக்கலாம். அவர் ஒரு தீவிர நாத்திகர். அவர் என்ன சொல்றார்னா, கடவுள் என்று ஒருவர் இருந்தால் நான் கடவுளாக இல்லாமல் இருப்பதை எப்படி பொறுத்துக் கொள்வது? ஆகையால் கடவுள் என்று யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார். ஓகே, இது நீட்சேயோட வாதம். இப்போ ஒரு உண்மையான ஆழமான ஆத்திகரை எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு உபநிடதங்கள் என்ன சொல்லுது? அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நானே கடவுள், எல்லாமே கடவுள் அப்படின்னு சொல்லுது. அதாவது நானும் அந்த பிரபஞ்சமும் ஒண்ணுதான். இப்ப கவனிச்சு பாருங்க. நீட்சே நானே கடவுளாக இல்லாமல் இருப்பதை ஏற்க முடியாதுன்னு சொல்றார்.
ஆத்திகர் வந்து நானும் கடவுள்தான்னு சொல்றார். 2 பேருமே தங்களுக்கு மேலே எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. வார்த்தைகள்ல தான் முரண்பாடு இருக்க தவிர 2 பேருமே அந்த முழுமையை நோக்கி தான் போறாங்க. ஓ, ஆனா நடைமுறையில பார்த்தா இந்த அரைகுறை புரிதல்ல தான் பல வருஷமா விவாதங்கள் நடந்துட்டே இருக்கு இல்லையா? ஆமா, அதனால தான் ஓஷோ ஒரு நகைச்சுவையான சம்பவத்தை சொல்றாரு. ஒரு கிராமத்துல 2 நண்பர்கள். ஒருத்தர் தீவிரமான ஹிந்து, கடவுளை நம்புபவர். இன்னொருத்தர் சமணர், கடவுளை மறுப்பவர். கடந்த 50 வருஷமா இவங்க 2 பேருக்கும் இடையில கடவுள் இருக்காரா இல்லையான்னு விவாதம் நடந்துட்டே இருக்கு. 50 வருஷமாவா? ஆமா. ஒரு நாள் ஓஷோ அவங்கள பார்த்து கேட்கிறார், நீங்க ஏன் 50 வருஷமா இப்படி சண்டை போடுறீங்க? உங்களில் ஒருத்தர் சொல்றது முழுமையான உண்மையா இருந்தா அடுத்தவரை என்றோ மாத்தி இருக்கலாமே. நீங்க 2 பேருமே பாதியளவிலான உண்மையை மட்டும்தான் பிடிச்சிட்டு தொங்குறீங்கன்னு சொல்றாரு. உண்மைதான். அப்போ உண்மையை எந்த வார்த்தைகளாலையும் முழுமையா விளக்கிட முடியாதா? விவரிக்கவே முடியாது. உண்மையை வார்த்தைகள்ல அடைக்க நினைக்கிறது காத்த கையால பிடிக்க நினைக்கிறதுக்கு சமம். இதை உணர்த்த மார்க் ட்வைன் சொன்ன ஒரு கதையை ஓஷோ இங்க இணைக்கிறாரு. என்ன கதை அது? வரைக்கும் கேக்குதான்னு பாக்குறதுக்கா? ஐடியா நல்லா இருக்கே. அப்புறம் அந்த நேரம் வந்ததும் எல்லாரும் கத்துனாங்களா? அதுதான் இல்ல. அந்த நேரம் வந்தப்போ அத்தனை பேரும் என்ன நினைச்சாங்கன்னா, மொத்த உலகமும் சேர்ந்து கத்த போகுது, அந்த மாபெரும் சத்தம் எப்படி இருக்குன்னு நாம கத்தாம அமைதியா இருந்து கேட்போம் அப்படின்னு நினைச்சு யாருமே வாய் திறக்கல. அதடே, யாருமே கத்தையா? ஆமா, உலக வரலாற்றிலேயே அதுக்கு முன்பும் பின்பும் இல்லாத அளவுக்கு ஒரு மிக ஆழமான ஊடுருவக்கூடிய மாபெரும் மௌனம் அந்த நொடியில தான் பூமியில நிலவுச்சு. யாருமே கத்தல. ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய அமைதி அங்க உருவாகி இருக்கு. அந்த அமைதி தான், அந்த மௌனம் தான் உண்மை. வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிறவங்களால அந்த உண்மையை உணர முடியாது. கிருஷ்ணன் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கைக்குள்ளும் வார்த்தைக்குள்ளும் சிக்காதவன். அவன் இயற்கைய ஒட்டுமொட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டவன். ரொம்ப பிரமாதமா விளக்குனீங்க. கிருஷ்ணன் ஒரு மனுஷனா அவனோட தத்துவத்தை இவ்வளவு ஆழமா எப்படி அணுகுறதுன்னு நாம இன்னைக்கு ரொம்பவே விரிவா பார்த்திருக்கோம். மதங்கள் நமக்கு கற்பிச்ச குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வந்து வாழ்க்கை அதோட முழுமையான பரிமாணத்துல பாக்குறதுக்கான ஒரு பெரிய திறவுகோல் தான் கிருஷ்ணனோட வாழ்க்கை. கண்டிப்பா. நேயர்களே, இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. நாம எப்பவுமே உண்மைய ஏதோ ஒரு வார்த்தையிலயோ பழங்கால நூல்கள்ல தான் தேடிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். உங்களோட எல்லா நம்பிக்கைகளும், உங்களுக்கு தெரிஞ்ச மொழியும் சித்தாந்தங்களும் ஒரு நாள் திடீரென மறைந்து விட்டால், எந்த பாதுகாப்பும் இல்லாத அந்த மாபெரும் மௌனத்துல நீங்க நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் அந்த உண்மை எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் இது பற்றி நிதானமா யோசித்து பாருங்கள். ஆமா, அது ரொம்ப ஆழமான ஒரு தேடலா இருக்கும். இவ்ளோ நேரம் எங்களோடு பயணித்து இந்த ஆழமான உரையாடலை கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த விதமான மானிட்டைசேஷனும் இல்லாம தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது, உங்க சிந்தனையை தூண்டுதுன்னு நீங்க நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவும் மிகவும் உதவும். நிச்சயமா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் நீங்கள் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். ஆமா, லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.